3.25 சென்ட்ல இவ்வளோ பெரிய வீடா? ஆமாங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோடு பெரியநாயக்கன் பாளையம்ல அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டில் உள்ள என்டர் ஆகும்போதே கார் பார்க்கிங் மட்டும் 11க்கு 20ங்க. லிவிங் ஹால் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 சென்ட்டுங்க. 20க்கு 20 மெஷர்மெண்ட்ல அமைஞ்சிருக்குதுங்க. கிச்சன் கம் டைனிங் 10க்கு 20லையும் அட்டாச்சு டாய்லெட்டோட 11க்கு 16 மெஷர்மெண்ட்ல ஒரு பெட்ரூமும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் அமைஞ்சிருக்குதுங்க. அதுலேயும் ஒரு பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா 11க்கு 16லையும், இன்னொரு பெட்ரூம் 11க்கு 20 மெஷர்மெண்ட்லையும் ரெண்டுமே அட்டாச்சு டாய்லெட்டோட அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இந்த வீட்டோட ஃபுல் டீடைல்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாளாக நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த மாதிரியே இன்றைக்கி ஒரு சூப்பரான 3 BHK ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வில்லா தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க வந்திருக்கிறோங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோடு பெரியநாயக்கன் பாளையம் ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க. மேற்கு பார்த்த பிளாட்டில் வடக்கு பார்த்து இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. லேண்ட் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாங்க. பில்டப் ஏரியா 2350 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. சூப்பரான ட்ரெண்டிங்கான எலிவேஷனோட இந்த வீடு சேலுக்கு வந்திருக்குதுங்க. ஸோ இந்த வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும் போதே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 11க்கு 20 மெஷர்மெண்ட்டில் பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வால்க்கு வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா சுற்றியுமே வந்து நல்லா ஷெட் பேக் கொடுத்து அந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. எம்எஸ்ல வந்து கேட் கொடுத்துருக்காங்க. நீட்டான ஸ்லோப்பில் ரேம்ப் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து இபி எல்லாமே அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் வந்து நமக்கு லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே என்டர் ஆகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா சிட் அவுட்டுங்க. சிட் அவுட்டட் ஏரியாலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிஓபியில் வந்து நமக்கு வந்து ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு 5க்கு 6 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் செட் அவுட் அமைஞ்சிருக்குதுங்க. பிளாக் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க. ஸோ சுற்றியுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஷெட் பேக் கொடுத்து இந்த வீடு அருமையாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. உள்ளே என்ட்ராகும்போது பார்த்தீங்க அப்படின்னா டீ கூட் ஃப்ரேமில் நமக்கு டீ கூட்டில் வந்துட்டு டோர் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது ஃபோயர் ஏரியாங்க. நம்ம பார்த்துருக்கிறது 5க்கு 8 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் ஃபோயர் ஏரியா அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபால் சீலிங்லேயே வந்து நமக்கு வந்து உடனில் வந்து டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. டீ கூட்டில் சூப்பரான பேட்டர்னில் நம்மளோட மெயின் டோர் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ நல்ல குவாலிட்டியான லாக் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானோடனே பார்த்தீங்க அப்படின்னா 20க்கு 20 மெஷர்மெண்ட்டுங்க. கிட்டத்தட்ட 1 சென்ட்டில் வந்து ஹால் மட்டுமே அமைச்சிருக்காங்க. ஸோ 20 அடிக்கு 20 அடி அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் வந்துட்டு லிவிங் ஹால் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. மல்டிமீடியா டிவி யூனிட்டுங்க. ஸோ அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் வரக்கூடிய 20 அடி வால்க்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ப்ளூ வித் ஒயிட் கலரில் வந்துட்டு. ஸோ யூபிவிசி விண்டோஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க் ரொம்ப சூப்பராக அருமையாக லைட்டிங்ஸோட பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பாட் லைட்ஸ், ப்ரொஃபைல் லைட்ஸ், ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. பூஜா கேபினெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ பூஜா யூனிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டோருக்கு வந்து சிஎன்சி கட்டிங் கொடுத்துருக்குது. இன்னுமே வந்து ரொம்ப அழகாக இருக்குதுங்க. ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா ஹால் ஏரியா, ஃபோயர் ஏரியாலே வந்துட்டு நமக்கு உட்டனில் வந்து பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக டோர்ஸ் எல்லாத்துக்குமே வரக்கூடிய பேனலிங் எல்லாமே உட்டனில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கம் டைனிங்க. கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜி டைப்பில் வந்து கவுண்டர் டாப் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக பேஸ் யூனிட்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ லாஃப்ட்டுக்கு மேலே வரக்கூடிய ஏரியா எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. சிம்னி வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 7 ஃபீட் வரைக்கும் நமக்கு வந்து கிளாசி டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா கடப்பா செல்ஃப் ஃபிக்ஸ் பண்ணி அதுலேயுமே வந்து நமக்கு வந்து கிளாஸ் டோர் போட்டு நீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் யூனிட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு எந்த விதமான பஞ்சமும் இல்லைங்க. ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான கிச்சன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கிச்சன் ஏரியாலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டைனிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலே வந்து வாஷ் பேசினும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. யூபிவிசி விண்டோ பேக்ரவுண்டில் இருக்குதுங்க வென்டிலேஷனுக்காக. ஸோ டைனிங் ஸ்பேஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு வார்ட்ரோப் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா பிளேட்ஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் கிச்சனுக்கு தேவையான டைனிங் திங்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இதிலேயே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. வீட்டோட கிழக்கு பக்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக டெரக்கோட்டா ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேப் கனெக்ஷன் எல்லாமே இருக்குதுங்க. போர்வெல் சம்ப் எல்லாமே வந்துட்டு வீட்டோட ஜலமூலையில் நார்த் ஈஸ்ட் கார்னரில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வீட்டோட ஷெட்பேக் ஏரியாங்க. நம்ம பார்த்துருந்தோம் நீட்டான ஷெட்பேக் ஏரியா கொடுத்தா இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த வீடு நல்லா ஸ்பேசியஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. 3.25 சென்ட்டில் உடன் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவுட்டர் சைடில் ஷோகேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து உடனில் வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோரிங்க்கு வந்துட்டு 2x4 டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. ஹை கிளாஸ் கிளாசி வெர்டிஃபை டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு ஒரு பெட்ரூம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 11க்கு 16 மெஷர்மெண்ட்டில் கம்ப்ளீட்டாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க.
வெண்டிலேஷனுக்காக 2 விண்டோ யூபிவிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் வார்ட்ரோப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டடி டேபிள் இருக்குதுங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஃபால் சீலிங்லேயே வந்து ஸ்ட்ரிப் லைட்ஸ், ஸ்பாட் லைட்ஸ், ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. உடன்லேயே வந்து காட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா மேட்ரஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெட்ரூமில் வந்துட்டு சிங்கிள் வால்க்கு மட்டும் டார்க் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் அமைஞ்சிருக்கிற அட்டாச்சு டாய்லெட் பார்க்கலாங்க. பிவிசி டோர், ரெடிமேட் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பிங்க் வித் ஒயிட் கலர் பேட்டர்னில். ஸோ உள்ள பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அட்டாச் டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் 4க்கு 6 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஒயிட் வித் பிளாக் அப்படின்ற காம்பினேஷனில், கலர் காம்பினேஷனில் இந்த டைல் வந்து வால் டைல் வந்து வெட்டிபி டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளோரிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்ஸ்கிட் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. ஷவர் கனெக்ஷன் வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்து இந்த வீடு வந்து பாத்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதுபோக வென்டிலேட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் ஒன்று இருக்குதுங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பிராண்டட் சானிடரி ஃபிட்டிங்ஸ் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். பெட்ரூம் டோர் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளஷ் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடு வந்து 3 BHKவாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் போகும்போதே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப்ஸுக்கு வந்து நமக்கு ரைஸருக்கு டைல்ஸும், ட்ரெட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிரானைட்டும் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. லேண்டிங் ஏரியாவும் கிரானைட் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கர்ட்டிங் வந்து டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ் மெட்டீரியலில் வந்துட்டு ஹேண்ட் ரெயில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ் வித் உடன் காம்பினேஷனில் வந்துட்டு. ஸோ மேலே வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் லான்ச் ஏரியா 11க்கு 16 மெஷர்மெண்ட் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இதிலேயே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு டார்க் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க வால்க்கு வந்துட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 11க்கு 16 மெஷர்மெண்ட்டுங்க. கம்ப்ளீட்டாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிரிட் ஷேப்பில் பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் வார்ட்ரோப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் வால்க்கு மட்டும் நமக்கு வந்து டார்க் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 யூபிவிசி விண்டோ, 3/4 ஒரு விண்டோவும் 4/4 ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப காற்றோட்டமாக ஜில்லுன்னு இருக்குதுங்க டே டைம்லேயே வந்துட்டு. ஸோ இந்த அட்டாச்சு டாய்லெட்டோட மெஷர்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 4க்கு 6 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் 7 ஃபீட் வரைக்கும் நமக்கு வந்து டைல் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வெட்டிபை டைல்ஸுங்க. ஃப்ளோரிங் நான்ஸ்கிட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலுங்க. ஸோ அதுபோக வந்துட்டு நமக்கு இங்கே வந்துட்டு ஷவர் கனெக்ஷன் இருக்குதுங்க. ஸோ இந்த பெட்ரூமுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளஷ் டோர் நீட்டாக வந்து ரெடிமேட் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நேர் ஆப்போசிட்லேயே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு பெட்ரூம் இருக்குங்க. இது பார்த்திங்க அப்படின்னா பால்கனி ஏரியாங்க. ஸோ பால்கனி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஸ்பேசிஸான ஃப்ரண்ட் பால்கனிங்க. 11க்கு 17 மெஷர் பண்ணுங்க. எஸ்எஸ் மெட்டீரியலில் கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டஃப் அண்ட் கிளாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே தான் வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. சிங்கிள் வால்க்கு டார்க் கலரில் வந்துட்டு நமக்கு வந்து பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் பெட்ரூமுக்கு நேர் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 11க்கு 20 மெஷர்மெண்ட்டுங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து உடன் காட் கொடுத்துருக்காங்க. மேட்ரஸ் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக வந்து வார்ட்ரோப் ஒர்க்கும் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ரூம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபால் சீலிங் ஒர்க் வந்து ரொம்ப யூனிக்காக வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரே பேட்டர்ன் இல்லாமல் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் ஸ்டடி டேபிள் இருக்குதுங்க. 2 யூபிவிசி விண்டோ 3/4 ஒன்று, 4/4 ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்கிள் வால்க்கு டார்க் கலரில் வந்து நமக்கு பெயிண்ட் வந்து சூஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச்சு டாய்லெட் ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு இந்த டாய்லெட்டுமே வந்து நல்ல ஸ்பேசியஸாக தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 5க்கு 10 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. ஒயிட் வித் பிளாக் கலரில் வந்து கலர் காம்பினேஷனில் அமைஞ்சிருக்குதுங்க. பாத்ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து நல்ல ஒரு லக்ஸுரியாக வந்து ஹோட்டல்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து இந்த பாத்ரூம்ஸ் எல்லாமே அமைச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக வெஸ்டர்ன் ஸ்டைலுங்க. ஸோ இதிலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பாத் டப்பும் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்ரூமில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்லெட் அவுட்லெட் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக வந்துட்டு ஷவர் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஷவர் யூனிட் ஒன்று இருக்குதுங்க. ஸோ வெண்டிலேட்டர் 2/2 வந்து ஒரு வெண்டிலேட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப லக்ஸுரியான ஒரு ப்ரீமியமான 3 BHK வில்லாங்க இது வந்துட்டு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எல்லா ரூம்ஸுமே வந்து நல்லா ஸ்பேசிஸாக இருக்குதுங்க. ஹால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20க்கு 20ங்க. கிச்சன் வந்து 11க்கு 20ங்க. பெட்ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 11க்கு 16 ஒன்று, 11க்கு 20 வந்து ஒரு பெட்ரூமு, 11க்கு 16 2 பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஓப்பன் டெரேஸ் ஏரியாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு நமக்கு வந்து ஸ்டீலில் வந்து ஸ்டேர்கேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதுவும் நீட்டான ரைஸர்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டெரேஸ் ஏரியாங்க. இங்கே வந்து 2 டேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க.
1000 லிட்டரில் வந்துட்டு நல்ல தண்ணிக்கு ஒரு டேங்க்கும் உப்பு தண்ணிக்கு ஒரு டேங்க்கும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது போக இந்த வீடு வந்து கம்ப்ளீட்டாக ரெசிடென்ஷியல் ஏரியாங்க, சுற்றியுமே வந்து நல்ல வீடுங்க, பெரிய பெரிய வீடுங்க இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இந்த வீட்டினுடைய பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 90 lakhs வந்து பில்டர் கோட் பண்ணுறாருங்க. டைரக்ட் நெகோசியேஷனுங்க. ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் அவசியம் விசிட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுவீங்க.